கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார். ரொம்ப அவசியமான காரியம். ஆமா சார். அதுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கணுமா? நாங்க காலேஜுக்கு மட்டும் போட்டோம் சார். ஆமா சார். காலேஜுக்கே மட்டும் போட்டீங்களா? காலத்தை பாத்தியா? அம்மா, இப்படி முன்பின் தெரியாதவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்க கூடாதுமா. சில மோசமான ஆளுங்கள்ட்ட லிஃப்ட் கேட்கறதுனாலதான் ஊர் உலகத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க அவ்வளவு மோசமானால? சரிதான், நான் மோசமான ஆள் இல்ல. ஆனா நீங்க மோசம் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்காக நான் பயப்படுறேன். அடைச்சி காலேஜுக்கு போவீங்களா? டெய்லி இங்க போயிட்டு வர்றீங்க. டிஸ்கோ டான்ஸா? எனக்கு கூட டிஸ்கோ டான்ஸ் ஆடலாம்னு ஆசையா தான் இருக்குது. டோன்ட் ஃபீல் ஷை, கம் ஆன். மிஸ்டர், மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. அப்படி சொல்றதே ஒரு ஸ்டைலா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனா ஸ்டைலே மாறும். என்னதான் ஸ்டைல் மாறினாலும் கடைசியில பொம்பளைங்க ஆம்பளைட்ட தானே கட்டு தாலின்னு கழுத்தை நீட்டுறாங்க. மிஸ்டர், எல்லா பொண்ணுங்களையும் உங்க லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. சில பொண்ணுங்க கழுத்தை நீட்ட மாட்டாங்க, கழுத்தை அறுத்துடுவாங்க. அதுல எந்த ரகத்தை சேர்ந்தவங்க நீங்க? கழுத்தை அறுக்கிறவங்களா? என் கண்ணுல எந்த பொண்ணு பட்டாலுமே அதிர்ஷ்டசாலிதான். ஏன்னா என் உதவி அடிக்கடி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நான்சென்ஸ். தெருனா இதை எப்படி அலையும்? தெருனா என்ன இப்படி பைக்லயா வரும்? பைய விடு. விடலன்னா பொண்ணுகிட்ட நடுரோல என்ன தகராறு? அது எங்க சொந்த விஷயம். டெய்லி எங்களுக்குள்ள இப்படிதான் நடக்கும். நம்ம சொந்த விஷயமா இது? மிஸ்டர், பொண்ணு கேட்கணும்னா வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு முறையோட கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி ரோட்ல லோலோ அலைஞ்சு பொண்ணு கேட்க கூடாதியா? கேட்டா கேட்டா அப்புறம் நான் தான் பதில் சொல்ல வேண்டி வரும். என் வழியை கிராஸ் பண்றியா? உன்னை கவனிக்கிற இடத்துல நான் கவனிச்சுக்கிறேன். ஏண்டா ரெண்டமா இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க போறியா, இல்ல உருப்படியா ஏதாவது வேலை பார்க்க போறியா? இல்ல ஃபாதர், இப்பதான் நான் சில பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி? புல்லட் நிறைய பெட்ரோலை போட்டுக்கிட்டு கண்ணு மணி தெரியாம சுத்த போறியா? தலையும் ஆளும். உன் தலையை இந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கே 3 hours ஆகுமேடா. தலைக்கு மேல கவனிச்சு புண்ணியம் இல்ல, உள்ள இருக்கிறது கொஞ்சம் வேலை கொடு. எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி பண்ணா என்ன லாபம் வரும்னு புரியுதா? சரி ஃபாதர், சரி ஃபாதர்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடாத. இந்த 5 star ஹோட்டலுக்கு நீதான் ப்ரொப்ரைட்டர். இந்த ஹோட்டலை எப்படி நடத்தணும் தெரியுமா? ரிசப்ஷனை பார்த்ததுமே வர்ற கஸ்டமர்ஸ் அசந்து போயிடணும். ரிசப்ஷன்ல, என்கொயரியில, ஹவுஸ் கீப்பிங்ல உள்ள பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கணும். ஹோட்டல் ஸ்டைலா இருக்கணும். அப்பதான் ஹோட்டலுக்கு பின்புறமா நம்ம நடத்துற வியாபாரம் யாருக்குமே தெரியாம இருக்கும். அப்படியே செய்யறேன் ஃபாதர். ஜீப்ல டிராப் பண்ணேனாரு, பாயிண்ட் வந்துட்டேன். சரி, அவன் ஹெல்ப் பண்ண வந்தாரு. இப்படி மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டே. எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது போச்சு. கிடைச்சிருந்தா என்னடி பண்ணுவேன்? அவர் அப்படியே சும்மா 2 மீட்டிங்ல ரவுண்ட் பண்ண வச்சு அவரையும் அவர் ஜிபியும் நான் வாசல் வாசல்லையே காக்க வச்சிடுவேன். உன் மூணா ஒன்ன விட்டு போகுமா? எனக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது. என்னமாப்பா, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லை. இப்படி சொல்றதுதான் ஃபர்ஸ்ட்லி பண்ணிடுவேன். பாக்கலாமா? பாக்கலாம். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்களா போய் தூங்குங்க. போங்க போங்க போங்க, எனக்கு தூக்கம் வருது. போங்க போங்க கண்ணுங்களா. மேடம், தெருக்குள்ள பொறுக்கி நிப்பான், கலாட்டா செய்வான். எங்க போகணும்? ஜீப்ல ஏறிங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். நான் கேட்டேனா? எனக்கு நடந்து போக தெரியும். அம்மா, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. நான் நிஜமா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் கேட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எவனா ஒருத்தன் எவ்வளவு எடுத்துட்டு போறான்னு சும்மா போகாம வண்டியை நிறுத்தின பாரு. அம்மா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒரு பொம்பளை, கொஞ்சம் அடக்கமா நடந்துக்க. இல்ல ரொம்ப ஆபத்து. பரவாயில்ல, நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டா நீங்க வந்து காப்பாத்துக்க. மாட்டிக்கிட்டே இருப்ப, நான் காப்பாத்திட்டே இருக்கணும். இப்பவே
ஹலோ. உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன், எதிர்பாராதமா நீயே கிடைச்சிட்ட. உன்னை பத்தி நான் ஒரு கனவு கண்டேன். நீங்களுமா? நீங்களுமானா நீயும் கண்டியா? ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க? நீ ஒரு பெரிய மகாராணி. சந்திர மண்டலத்துல இருந்து 3 ஏஞ்சல்ஸ் உன்னை எங்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. உன்னை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். நாம 2 பேருமா சேர்ந்து எங்கெல்லாமோ போனோம். ஆமா, நீ என்ன கனவு கண்ட? அப்படிப்பட்ட கனவா? சரி, இப்ப நீங்க எங்க போறீங்க? உடற்பயிற்சி இன்ஸ்டிடியூட். பாருங்க. Come on, go ahead. No, cut பண்ணி அவன் அடிச்சிருக்கணும். Just a minute. Come on, Subha. Subha, நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, தற்காப்புக்கு இது ரொம்ப நல்லது. அதுவும் இப்ப நாடு இருக்கிற நிலைமையில உன்ன மாதிரி பெண்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நீ இன்ஸ்டிடியூட் சண்டை மட்டும் தான் கத்துக் கொடுப்பேன். இங்க வேற ஏதாவது கத்துக்கணும்னா அங்க. ஆமா, எத்தனை மணிக்கு வர? 6 மணிக்கா? கரெக்டா சீக்கிரம் வந்துரு. கைவரிசை காட்டட்டுமா உனக்கு? கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு. கைவரிசை காட்டட்டுமா உனக்கு? கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு. கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் காட்டலாமா என்கிட்ட? தகதம் 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 தகதம். கைவரிசை காட்டு இப்ப எனக்கு, கன்னி பெண்ணை காதலிக்க நேரங்காலம் எதுக்கு? கைவரிசை காட்டு இப்ப எனக்கு, கன்னி பெண்ணை காதலிக்க நேரங்காலம் எதுக்கு? கத்துக்கிட்டே வித்தையெல்லாம், கத்துக்கிட்டே வித்தையெல்லாம் காட்ட போறேன் உங்கிட்ட. தகதம் 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 தகதம். கைவரிசை காட்டட்டுமா உனக்கு? கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு. என்னை பாரு நான் யார் தெரியுமா? சொன்னா புரியுமா? என்னை பாரு நான் யார் தெரியுமா? சொன்னா புரியுமா? எதிரிகள் ஜாக்கிரதை காராத்தே வீரன் எலும்புகள் பொடி பொடி. வெண்ணுக்குந்தான் வீரம் உண்டு, பாயும் வேங்கையை அடித்து புறத்திடவே. கைவரிசை காட்டட்டுமா உனக்கு? கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு. கத்துக்கிட்டே வித்தையெல்லாம் காட்ட போறேன் உங்கிட்ட. தகதம் 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 தகதம். கைவரிசை காட்டட்டுமா உனக்கு? கன்னி பெண்ணை காதலிக்க நேரமில்லை எனக்கு. நெஞ்சுக்குள்ளே துள்ளி வரும் நினைவுகள், இன்பக் கனவுகள். நெஞ்சுக்குள்ளே துள்ளி வரும் நினைவுகள், இன்பக் கனவுகள்.
தானம்மா. கைவரிசை காட்டு இப்ப எனக்கு கன்னி பெண்ணை காதலிக்க நேரங்காலம் எதுக்கு? வீரர்களை எந்த நாடும் விரும்பிடும் என்றும் மதித்திடும். வீரர்களை எந்த நாடும் விரும்பிடும் என்றும் மதித்திடும். எந்த ஒரு கலைக்குமே வெற்றி உண்டு, தங்க பதக்கமும் உண்டு. கெட்டிக்காரன் முயற்சியில் தோல்வி என்பதில்லை, காலம் பொன்னாக்குமே. கைவரிசை காட்டட்டும் உனக்கு, கன்னி பெண்ணை காதலிக்க நேரம் இல்லை எனக்கு. கத்துக்கிட்டே வித்தையெல்லாம் காட்ட போறே உங்கிட்ட நான். தகதும் 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 அம்மா லகான் 10 இருக்குது. ஏழுமா. அம்மா வெளியே உள்ளது இங்க உள்ளது சேர்த்து நாட்டுக்கோழி 40. லகான் 10, 2 + 7, நாட்டுக்கோழி 40, மொத்தம் 57. இது பாரு முத்தையா, ஒவ்வொரு நாள் சரக்கு விக்கிறதுக்கு முன்னாலையும் வித்ததுக்கு அப்புறமும் ஒழுங்கா கணக்கு பண்ணணும். நான் கணக்கு பண்ணிக்கிட்டு தாமா இருக்கிறேன். உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? கணக்கு பண்றது நீ ஒழுங்கா கணக்கு பண்ணா எனக்கு புரியாம போயிடுமா? சரி, இனிமே நான் ஒழுங்கா கணக்கு பண்றேன். இப்படித்தான் பர்மாவில நான் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை. அது 1942. சின்ன பிள்ளை தான் இருப்பீங்க. சொல்றது கேளு. சரி. கணக்கு வாத்தியாரே என்கிட்ட கணக்குல திணறி போயிடுவாரு. நீ என்கிட்ட கணக்கு பத்தி பேசுற. வாங்க வாங்க. என்னப்பா பிளாக் லகான்ல 1.5 கிலோ ஒரு கோழி கொடு. நல்ல கோழியா கொடு. எங்க கடையில எல்லாமே நல்ல கோழி தான், சாதுங்க. ஆமாய்யா, நாங்களே வெட்டி நிறுத்து கொடுத்தா கூட ஏன்னு கேட்கறது. கோழி பேசுமா? ஏன் பேசாதா? சினிமாவில ஆடு பாம்பெல்லாம் பேசும்போது எங்க கடையில கோழி பேசாதா? பாரு பேசுது. பேசும் பேசும். ஆ. இவங்களே இவ்வளவு பேசும்போது கோழியா பேசாது. பொட்ட கோழி தானே பேசும் பேசும். யோ, என்ன பொட்ட கோழி தானே எங்கிட்ட நேற்ற கைய? இல்லம்மா, சேவலா இருந்தா கூவும், பொட்ட கோழி பேசும். ஆமா, நீ கோழி வாங்க வந்தியா இல்ல கோழி பேசு? என்னயா பேந்த பேந்த முழிக்கிற? ஒரு போந்தா கோழி வேணும். அதான் பேந்த முழிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு போந்தா, உங்களுக்கு பிளாக் Black லகான். Lagan. அந்த கோழி எப்படி முதல்ல போங்க போங்க. நல்லா வியாபாரம் ஆகுது, பணமா கொட்டுது. ஒண்டி கட்ட நானும் ஒண்டி கட்ட. எனக்கு கிடைச்சால்னா நல்லா இருக்கும். வீட்டோட மாப்பிள்ளை ஆயிடலாம். இதெல்லாம் தட்டிக்கிட்டு போறாரோ இல்ல இவ எவங்கிட்ட மாட்டிக்கிறாளோ? என்ன முத்தையா பெருமிச்சு விடுற? இல்லம்மா, இந்த கோழிய கூட நல்லா பழகிட்டேன். தெரிஞ்சு போகும்போது வருத்தமா இருக்கு. கோழிங்களோட எல்லாம் பழகாதப்பா, அதுங்களுக்கு எல்லாம் அல்பாயுசுங்க. மனுஷாலா பார்த்து பழகு. பழகுறேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. புரியும்படியா பழகணும். புரிய முடியா பழகுறேன். அம்மா, இந்த இடம் பத்தலம்மா. ஆ. கொஞ்சம் பெரிய இடமா பார்த்தா வெளியே உள்ள கோழியெல்லாம் கொண்டு வந்து உள்ள அடிக்கலாம். ப்ரூஸ்லி போட்ட ஸ்டுடியோக்காரனை காலி பண்ண அதையும் சேர்த்து வாங்கி போடலாம்னு பாக்குறேன். மாட்டேங்கிறானே, அவனை எப்படி காலி பண்ண வைக்கிறது? இந்த பக்கத்து போர்ஷன்ல இருக்கிற பர்மா கோழிக்காரியை எப்படி இந்த இடத்தை காலி பண்ண வச்சுட்டா நம்ம போட்டோ ஸ்டுடியோ கொஞ்சம் பெருசுபடுத்தலாம். அவ்வளவு கலப்புறது பெரும்பாடா இருக்கும் போல் இருக்கு. பாப்போம். ரெடியா? வெரி குட். ஏங்க இதான் உங்க பொண்ணுங்களா? ஆமா. இது பொண்ணுக்கு தாயாரா? நான் போட்டோ ஸ்டுடியோக்காரன். ஏங்க உங்க பொண்ணு எப்படி எடுக்கணும்? எப்படி வேணாலும் எடுங்க, முகம் கெட்டு போகாம இருந்தா சரிதான். அது நான் பாத்துக்கிறேன். என்ன சைஸ்ல எடுக்கணும்? அது உங்க சௌகரியம். என் சௌகரியமா? என் சௌகரியத்துக்கு எடுக்கணும்னா நான் எப்படி வேணா எடுத்துப்பேனே. உங்களுக்கு எப்படி வேணும்? ஹாஃப் சைஸா ஃபுல் சைஸா? கூச்சப்படாம சொல்லுங்க. நான் சொல்றத கேளு தம்பி. முதல்ல தள்ளி வச்சு ஒண்ணு எடு, அப்புறம் கிட்ட வச்சு ஒண்ணு எடு, அப்புறம் இடுப்பு வரைக்கும் ஒண்ணு எடு. இவ்வளவு விவரமா சொல்லிட்டாங்க, எவ்வளவு வசதி. ஆமா, என்ன விசேஷம்? உங்க பொண்ணு இத்தனை சைஸ்ல எடுக்கணுங்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு அனுப்பணும்ல. கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சா?
நல்லா வெட்டுங்க. பயப்படுற ஒண்ணு இல்ல, லைட் சொன்ன சோபா பார்த்து சரிமா சரிமா. இப்பதான் பாக்குறேன், இது நடக்குமா? இது பேசுங்க. சரி சரி இப்ப சரி. நல்ல சினிமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பல்லு இல்லைன்ற போறான். சேச்சே, உன் பொண்ணு நல்லா இருக்கே, உன மாதிரி இல்ல. ரெடியம்மா? ரெடி ஸ்மைல். இதுக்கேடி காலை கடிக்கிற தம்பி? பொண்ணை எடுத்த உடனே இவரையும் ஒரு வாட்டி எடுங்க. எடுக்கிறமா? நான் கூட்டம் கூட்டமா எடுக்கிறேன். கடைசியா என்னையும் ஒரு வாட்டி எடுங்க. உங்களையுமா? சரி எடுக்கிறேன், நெல்லுங்க. மீனா வா. லேசா லேசா உட்காருங்க. ரைட். நல்லா வாயை திறந்து சிரிங்க. இன்னைக்கு காலையில டிஃபன் என்ன பொங்கலா? வாயை திறந்தா வயிறு வரைக்கும் தெரியுது. வாய மூடியா? இந்த பல்லு வலியா? மூடுனா கையாலியா மூடுறது? வாய மூணு சொன்னது நீங்களா? நான் இவ சொன்னான்னு நினைச்சிட்டேன். வீட்டுல அப்படி கண்ட்ரோல் ஆகும். வெரி குட் வெரி குட். பரவாயில்ல சிரிங்க. இதுல சவுண்ட் எல்லாம் விழாதியா, சைலண்டாவே சிரியா. ஐயோ அம்மா, நீங்களும் கொஞ்சம் சிரிங்க. கல்யாணத்தை நினைச்சு இப்ப வருத்தப்படாதீங்க. ரெடி? ஓகே. எப்பங்க கிடைக்கும்? முழுசா வரும்ல? அதெல்லாம் வரும். இது இப்பதான் போட்டோ எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தை கழுவி அதை காய போட்டுறேன். அப்புறம் பிரிண்ட் போடணும்னா நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கங்களேன். ஏங்க போட்டோ எடுத்து கழுவுறீங்க? அது நீங்க போட்டோ எடுத்துக்க வரவங்க சரியா குளிக்கிறது இல்ல. அதனால ஒரு வாட்டி கழுவி போடுறோம். உனக்கு அந்த விஜயாம எல்லாம் நீ கடையா வைக்க போற. நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. நாளைக்கா? ஆமா, நீ வரணும்னா கொஞ்சம் சிரமம் தான். அந்த பாடி தூக்கிட்டு பொண்ணு செய்ய போற. சரி மேல அப்படி பாப்பா வா. பாப்பா போயிட்டு. கஜபதி, இந்த கோர்ட் ஆர்டர். நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு குப்பத்துக்கு போ. அங்க நம்ம நிலத்துல வலுக்கட்டாயமா போட்டிருக்கிற 300 குடிசைகளை உடனடியா காலி பண்ண சொல்லு. சார், அந்த குப்பத்தில் உள்ள பசங்க எல்லாம் ரொம்ப மோசமான பசங்க. அவங்களை காலி பண்றதுனா அவ்வளவு சாதாரணமா முடியாது. அது நம்ம பரம்பரைக்கு சொந்தமான நிலம். காலி பண்ண சொல்லு. முடியாதுன்னா உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவே செய்ய. மிச்சத்தை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே? சரி சார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், மனோகர் ஐயாவுக்கு சொந்தமான 300 கிரவுண்ட்ல இருக்கிற குடிசைகளை உடனடியா காலி பண்ணணும். இது கோர்ட் உத்தரவு. ஏன்னா இந்த இடத்துலதான் பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறாங்க. எத்தனையோ வருஷமா குடி இருக்கோம், திடீர்னு போக சொன்னா நாங்கள எங்கேயா போறது? எங்கேயாவது போங்க. இடத்துக்காரன் இடத்த கேட்கறா, கொடுத்துட வேண்டியது தானே. இது அவர் இடமா? இது புறம்போக்கு இடம். கண்ணு கட்டின தூரத்துல உங்க பாட்டுக்கு இடத்த பிடிச்சு போட்டுக்கிட்டு பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து வெட்ட வேண்டிய இடத்துல சில்லறை வெட்டியாச்சுன்னா இது உங்களுக்கு சொந்தமாயிடுமா? இப்ப நாங்களும் எங்கேயா போறது? அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடாது. பேசுனா என்ன பண்ணுவேன்? உன்னால ஆனதை பாத்துக்க. நாங்க இங்க இருந்து காலி பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னா எங்க கிட்ட கேட்கிற? எங்களை எடுத்து பேசுறேன். ஆமா, எலும்பு நாயை.
தம்பி 100 வயசு வரைக்கும் நீங்க நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஐயா, எனக்கா இல்லாத போனாலும் உங்களை போல உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காவது எனக்கு 100 வயசு வேணும்னு ஆண்டவரை வேண்டி. தம்பி, மறுபடியும் அந்த படுபாவி பசங்க வந்து வீடெல்லாம் காலி பண்ண சொன்னா? கவலைப்படாதீங்கம்மா, இந்த விக்டர் உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காகவே பிறந்தவன். நீங்கெல்லாம் நல்லா திங்கத்தான் பிறந்திருக்கீங்க. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்க முடியல, பின்ன எதுக்கியா இந்த சதையை வளர்த்திருக்கீங்க? ஆமா, அந்த விக்டருக்கு எதிரியாவது பலவீனம் இருக்கான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? அவனுக்கு எதிலையுமே பலவீனம் கிடையாது. அவன் விடுற ஒவ்வொரு குத்தும் சுமார் 40 பவுண்ட் எடை இருக்கும். அப்படியா? இப்படி அடுத்தவன் குத்துறதே எடை போடு, நீயா குத்தாத மடையா. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல அவனை இதே இடத்துல நேருக்கு நேர் நான் சந்திக்கணும். நீ என்ன அந்த குப்பத்துக்கு தலைவனா? நான் யாருக்கு எப்பவும் தலைவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. பின்ன ஏன் அவனுக்கு எல்லாம் பறிஞ்சு வச்சுட்டு வர்ற? ஏழை எளியவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்காக என் உயிரையே கொடு. ஓஹோ, நீ என்ன கம்யூனிஸ்டா? ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனால என் பேர்ல நீ சந்தேகப்படுறதா இருந்தா என்ன நீ என்ன இஷ்டமானு நினைச்சுக்க. ஏய், இங்க பாரு, அந்த நிலத்தை எங்க தாத்தா காலத்திலேயே விலைக்கு வாங்கிட்டோம். மை டியர் மனோகர், நிலத்தை நாம யாரும் நிரந்தரமா வாங்கவே முடியாது. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி முடிச்சிடும். உனக்கு சிந்திக்க தெரிஞ்சா சிந்திச்சு பாரு. அந்த குப்பத்துல 50 குடும்பங்களை வாழ வைக்க நீ சண்டை போடுற. என்கிட்ட விட்டுட்டு ஒதுங்கிட்டேன்னா அந்த இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி 500 குடும்பங்களை வாழ வைப்பேன். மிஸ்டர் மனோகர், நீ வாழ வைக்கிற குடும்பங்களுக்கும் நான் வாழ வைக்கிற குடும்பங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எனக்கு டைம் ஆச்சு, வேற ஏதாவது விஷயம் இருக்க? விக்டர், நான் சொல்றதை கேளு. நீ எந்த தகராறுக்கும் வராத. உனக்கு லம்பா 3 லட்சம் தர்றேன். 3 lakhs. என்ன முதலாளி இது? இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. அனாவசியமா வாயும் பேசாம ரகசியமா கையும் பேசி காரியத்தை முடிச்சிருக்கலாமே. நான் இப்ப பணம் தர்றேன். முதலாளி, ஒரு விஷயம். பாவம் ஏழைங்க திடீர்னு காலி பண்ணுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஒரே 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா போறோம், நானே உங்களை காலி பண்ண வைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஒன் செகண்ட். ரோஸ்லி, எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்குங்க. நீங்க எல்லாரும் இந்த குடிசைகளை காலி பண்ணுங்கிறதுக்காக மனோகர் என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு. 3 லட்சமா? அது என்ன பண்ண போற விக்டர்? முதல்ல உனக்கு ஒரு படம் வாங்கி தர போற. அட சும்மா இருமா நீ. என்ன பண்ணுவாரு? நம்மள எல்லாம் இங்க இருந்து அடிச்சு காலி பண்ணிட்டு அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குவாரு. ஏன்பா, கல்யாணத்துக்காவது நாங்க வரலாமா? அது எப்படி வர முடியும்? அந்த வரவேற்புல பெரிய பெரிய பணக்கார முதலைகளா நின்னுட்டு இருக்கோம். அதுகளுக்கு ஏழைகளை முழுங்க தெரியுமே தவிர வரவேற்க தெரியாது. ஐயோ, அப்ப கல்யாணத்துல நாங்க தான் டின்னரே வா. அப்போ எங்களை இந்த குப்பத்தை விட்டு காலி பண்றத முடிவே பண்ணிட்ட. அன்னைக்கு என்னமோ காலி பண்ண வந்த குண்டங்களை போட்டு அந்த அடி அடிச்ச. ஆமா, அன்னைக்கு அவங்கள இவர் அடிச்சாரு, இன்னைக்கு அவங்க பணத்தால இவர் அடிச்சிட்டாங்க. பணம்னா எல்லாருமே மாறி போயிடுறாங்கப்பா. பணம்னா போனமும் வாய திறக்கும். நீ மூடு, பின்னால உள்ள குடிசையெல்லாம் தெரியுது. அங்க ஒரு தட்டி ஓரத்துல சீப்பு சொருகி வச்சிருந்த இருக்குதா பாரு. சீ, வாய மூடு. பர்மா மேடம், பணம்னா யாரு வேணாலும் மாறலாம், ஆனா நான் மாறவே மாட்டேன். இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எங்கே? பாலையாது. இதை எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுங்க. குடிசையெல்லாம் மாத்துங்க, ஸ்ட்ராங்கா கட்டணம் கட்டிங்க. அப்படியா? அதானே பார்த்தேன். விக்டருக்கு தான் எவ்வளவு பணத்தை பார்த்தாலும் பேராசையே வராதே. அப்ப நாங்க இங்கேயே தொடர்ந்து வாழலாமா? அதான் சொல்லிட்டேனே, நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிக்கங்கன்னு. விக்டர், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சி இல்லையே, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா அவ மியூசிக் கிளாஸ் போறா, பல இடங்கள்ல பாடணும்னு ஆசைப்படுறா. அவ பாட்டெல்லாம் ரெக்கார்டா வந்து பேர் வாங்கணும்னு நினைக்கிறா. நானும் விட்டுட்டேன்.
குட், நல்ல பொண்ணு நீ இருக்கிய. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் கூட தான் உனக்கு போட்டோ காம்படிஷன் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறேன். அநேகமா பிரைஸ் வந்துரும் நினைக்கிறேன். ப்ரூஸ்லி, அந்த பரிசு உனக்கு நிச்சயமா கிடைக்காது. தேங்க்யூ. உனக்கு பரிசு கிடைக்காதுன்னு சொல்றாருப்பா. அம்மா, நான் ரொம்ப நாளா இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யோசனை சொன்னது இல்லை. இன்னைக்கு ஒரு யோசனை சொல்றேன், யோசிக்க மாட்டேங்கிறேன். பாரு, எனக்கு யோசனை சொல்றதுக்கும் இங்க வியாபாரம் பண்றதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். சும்மா சொல்லு. எவ்வளவு நாளைக்குமா இப்படியே இருப்பீங்க? எப்படி? ஒண்டி கட்டையா? ஒரு ஊரை போல தேசத்து போல ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணாமா? பாரு, எனக்கு இனிமே ஒருத்தர் பிறக்க போறான். பிறந்திருப்பான். அவன் எப்படி பக்கத்திலே பிறந்திருப்பானா, இல்ல கொஞ்சம் தள்ளியா, இல்ல வேற ஏதாவது உங்க மனசுல ஐடியா உண்டா? சும்மா கேட்கிறேன். ஏன் உனக்கு திடீர்னு இதுல ஆராய்ச்சி? மேடம், படுபாவி பசங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வந்துட்டானுங்க. என்ன பர்மா மேடம், எப்படி இருக்கீங்க? அதனே வாயா பூஸ்லி. உடஞ்சது நீதான். வியாபாரம் எப்படி நடக்குது? அவங்களுக்கு என்ன, நம்ம நாட்டுல 180 பேர் கோழி திங்கிறவங்க, காசா கொட்டுது. ஆனா பாவமான கோழி. பாவம் பாவம்னு நீங்கள் திறந்துட்டா இருக்கீங்க, நாங்களும் விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். டேய், அவங்க வியாபாரம் எப்படி நடக்குது தெரியுமா? அந்த மூஞ்சி கவனி. அந்த லட்சுமி கடை எங்கேயோ தாண்டவமாடுது. இங்க ஒரு தடவை கஸ்டமர் வந்துட்டான்னா திரும்பி போறதே இல்லையே. என்ன மேடம், புதுசா ஏதாவது கோழிங்க வந்து இறங்கி இருக்கா? ஓ, வந்திருக்கேன். என்னென்ன ரகம்? உனக்கு என்னென்ன ரகத்துல வேணும்? ஒயிட்ல கானா, பிளாக்ல கானா, வீட்டு கோழியா, நாட்டு கோழியா, வான் கோழியா, கிண்ணி கோழியா, அடகாத்துக்கிட்டு அடம் பிடிக்கிறதா, முட்டை இட்டதா, முட்டை இடாததா, ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா, பம்பாயா, தமிழ்நாடு? கல்கட்டாவை தவிர எல்லாருக்கும். அதுவும் இருக்கு. அதேங்கப்பா, இவ்வளவு இடத்துலயும் கோழியை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றவங்க இவங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. என்ன வைரம், நம்ம உடம்புக்கு எந்த ரகத்துல கோழி இருந்தா ஒத்துக்கும்? உங்க உடம்புக்கு நல்ல வெட குஞ்சா இருக்கணும். அப்படியே ரெக்கைய ஆஞ்சிட்டு உரல்ல போட்டு நச்சு 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 இடிச்சு சூப்பு வச்சு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆனா கோழிக்கு தான் கெடுதல். ஏன்? அது செத்து போயிடுது இல்ல? அது சரி. இந்த லட்சணத்துக்குன்னா சாகாம என்ன செய்யும்? சாகுதா பிழைக்குதா? சார் உழைப்பாளி. பகலெல்லாம் உழைக்கிற உழைப்புக்கு கண்டிப்பா கோழி தின்னாகணுமே. உங்க சார் என்ன போட்ட சுடியில கிணற தோன்றாரு. இவன் வந்தவங்களை 2 உட்கார வச்சு தட்டி தட்டிட்டு அனுப்புறாரு. ஏன் நீங்க முட்டை, நீங்களே முட்டை போடுறீங்க? ஏதோ ஊர்ல கிடக்கிற கோழியை வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க. சும்மா விசாரிக்க வந்தீங்களா இல்ல வாங்க வந்தீங்களா? அதாவது வாங்கத்தான். இந்தம்மா 2 வடை கொஞ்சம் பிடி. அதெல்லாம் நான் பிடிக்கிறது இல்ல, அதுக்கு என் சர்வெண்ட் இருக்காரு. சர்வெண்டா? ஏதோ இன்னைக்கு சர்வெண்ட், ஏதோ அவசரமா தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் பூராவும் நீ எனக்கு சர்வெண்ட். என்னையா பிரம்ம பிடிச்ச மாதிரி பாக்குற? போய் 2 பிடிச்சிட்டு வந்து கொடு. போய் சர்வெண்ட் போ. பாருங்க முதலாளி, உங்ககிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு குடிசையெல்லாம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப கட்டடத்தையே எழுப்பிட்டான். இனிமே அவனை அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாதா? பாத்துக்கிறேன் அவனை. என்ன முதலாளி, என்ன அப்படி பாக்குறீங்க? கட்டடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏதோ உங்க தயவுல இது வரைக்கும் குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க இனிமே கட்டடத்துல வாழ போறாங்க. நம்பிக்கை துரோகி. ஊராம் பணத்தை தானம் பண்ணி நீ தலைவன் ஆயிட்டியா? அத அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஊராட பணத்தை நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்தீங்க, திருட்டு கொடுத்தவங்க அதை திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. இந்த நாட்டுல இந்த கணக்குப்படி பார்த்தா இவங்க பணம் இன்னும் ரொம்ப பேட்ட இருக்கு. அதெல்லாம் திரும்பி வாங்காம விட மாட்டோம், தெரியுமில்ல? ஓஹோ, நீ பொது உடைமைவாதியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நசுக்கிடுவேன். நசுக்கி நசுக்கிறதுக்கு நாங்க யார மூட்டை பத்தி இல்ல. ஏய், நான் கழுகு. அதுக்கு பொணந்துங்கிறதா வேலை. ஊருக்கு கடைசியில போனா நல்ல விருந்து கிடைக்கும். நான் பொணந்திங்கிறவனா? யாரு போனோம் யாரு கழுகுன்னு நான் சீக்கிரமே காட்டுறேன். மிஸ்டர், உங்களால இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க ஏரியாவை ஏரியும் ஜாக்கிரதை. பாருங்க முதலாளி, நான் என்னமோ தேங்காய் பழம் எடுத்துக்கிட்டு வர்றதாக அவன் நினைச்சுக்கிட்டான். இது டேப் ரிக்கார்டுங்கிறது அவனுக்கு தெரியாம போச்சு. விக்டர், உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு வச்சுறாரு. எதுக்காக கூப்பிட்டாரு தெரியாதா? சரி வாங்க போலாம். உங்க பேரு தான் விக்டரா? யாரு போனோம் யாரு கழுகுன்னு நான் சீக்கிரமே காட்டுறேன். மிஸ்டர், உங்களால இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க ஏரியாவை ஏரியும் ஜாக்கிரதை. இது உங்க குரல் தானே? ஆமா.
சார் கோபத்துல கொளுத்தி விடுவேன் தீ வச்சு விடுவேன்னு பேசுவாங்க. இவன் நிஜமாவே கொளுத்திட்டா சார். சட்டப்படி என்ன செய்யணுமோ நாங்க செய்வோம். கான்ஸ்டபிள் பெரிய முதலாளி கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டாயா. இதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். உடம்ப நல்லா தயார் பண்ணி வச்சுக்க. சீக்கிரமா நான் வெளியில போயிடுவேன். ஆனா நீ என்னடா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? அண்ணே கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா மரியாதை? அதுவும் சரிதான். ஆமா, என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வர? அண்ணன் எதுக்கா உள்ள வந்திருக்கீங்க? நான் தானே. ஆமா, வேற யாரு? எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சீட்டாட்ட கிளப் நடத்தினேன். நல்ல காரியம். போலீஸ்காரங்க வந்தாங்க, பதக்காங்க, திருப்பி நான் உள்ள இருக்க. இப்போ ரொம்ப நல்ல காரியம். ஏன்னா அறிவு இருக்கா? நம்ம பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்க அவங்களே அடிச்சு உள்ள வந்தேங்கிறீங்க பெருமை. தம்பி உள்ள வந்து ரொம்ப புத்தி சொல்றாப்புல இருக்க. என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? 40-50 குடும்பங்களை வாழ வைக்க முயற்சி பண்ண உள்ள வந்துட்டேன். ஓ, மக்கள் தலைவனா? தம்பி, இந்த மக்களை நம்பாத, திடீர்னு கவுத்து விட்டுருவாங்க. தலைவனுக்கு தாங்க அந்த கவலை, நான் வெறும் தொண்டன் தான். தம்பி தனி ஆளு போல் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு துணிச்சலா பேசுற. அண்ணே, நான் தனி ஆள் இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. சங்கீத
Excuse me. If you don't mind, please accept my humble present. Thank you. I love you, Johnny. I love you. Victor, உங்க மேல அபாண்டமா பேசி வச்சிருக்கா. சுபா, கவலைப்படாத. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். செட்டப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டான். நான் இதை விட்டு வெளியே வந்தா தானே தெரிய போகுது அவனுக்கு. விக்டர் யாருப்பா? இது என்னுடைய ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணுமே. அதுக்கு இல்ல, ஜோடி பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்கு, அதனால கேட்டேன்.